ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய திட்டங்கள் என்கிற தலைப்பிலே, காட்ஸ் பிளான்ஸ் என்கிற தலைப்பிலே நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆபிரகாமுடைய வாழ்விலிருந்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16 முதல் அதனுடைய 21 வரை உள்ள வசனங்களில் ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். ஓரிரு வசனங்களை மாத்திரம் அதிலே வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமுடைய வாழ்விலே கர்த்தர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற விஷயங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் ஏற்கனவே அவருக்கு பல விஷயங்களை வெளிப்படுத்தி வாக்குத்தத்தங்களை அவரை என்னவாக மாற்றப் போகிறேன் என்பதை குறித்து பேசி இருந்தார் என்பதை நாம் 12ஆம் அதிகாரத்திலிருந்தே பார்க்க முடியும். 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது, உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அங்கேயே அவரை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த பெரிதான திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அடுத்த ஒரு விஷயத்தை அவருக்கு வெளிப்படுத்தும் போது, அவரை மேல வைத்திருந்த அந்த திட்டத்தை குறித்து அவர் நினைவு கூர்ந்து அவர் அதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை முழுவதுமாக நாம் சிந்திக்கும் போது நான் சொல்ல வருகிற விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய வீட்டிற்கு 3 புருஷர் வந்ததை குறித்து நாம் அந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த 1ஆம் வசனத்திலே நாம் கவனிக்கும் போது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அதுல 2 புருஷர்கள் சோதோமுக்கு போனார்கள் என்று நாம் பிறகு பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தரும் 2 புருஷர்களும் அந்த ஆபிரகாமுடைய வீட்டிற்கு கடந்து சென்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அந்த 2 புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறது தேவ தூதர்களாக இருக்கலாம் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் நிருபத்திலே அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அங்கே தேவ தூதர்களாக இருந்திருக்க கூடும் என்பதை அதிகமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப கர்த்தரும் 2 புருஷர்களும் அந்த வீட்டிலே கடந்து செல்லுகிறார்கள். இப்போ அவர்களை ஆபிரகாம் மிக சிறந்த விதத்திலே அவர் உபசரித்தார். அவருக்கு அந்த டைம்ல நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 99 வயது. ஆனால் அந்த 99 வயதாய் இருந்த போதும் ஆபிரகாம் நல்ல முறையிலே அவர்களை உபசரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்தார். அவருடைய வீட்டிலே எத்தனையோ வேலைக்காரர்கள் உண்டு. ஆனால் அவர் தன்னுடைய கைப்பட சில காரியங்கள் எல்லாம் செய்து அவருடைய மனைவியின் இடத்திலும் சில காரியங்களை ஆயத்தப்படுத்தும்படி சொல்லி இவ்விதமாக அந்த வேலைகளை செய்து அந்த கர்த்தருக்கும் அவரோடு கூட வந்தவர்களுக்கும் சிறந்த உபசரணை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த உபசரிப்பிலே பங்கு பெற்ற கர்த்தர் அவரை பார்த்து அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் சொல்லிவிட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆனால் இங்கே அந்த காரியம் முடிவடையவில்லை. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு சொன்ன ஆச்சரியம் என்னவென்றால், அதைத்தான் அந்த 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். 16ஆம் வசனத்தின் 2வது பகுதி, ஆபிரகாமும்
அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே அடுத்த கட்டமாக ஆபிரகாம் செய்கிற ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க முடிகிறது. வீட்டில் வந்தபோது அவர்களை நன்றாக உபசரித்தார், செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்தார். அதோடு நில்லாதபடிக்கு இப்போ அவர்கள் கிளம்பி போகும்போது அவர் என்ன செய்யறாருன்னா வழிவிட்டு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களோடு கூட அவங்க போகிற கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய் அவர்கள் போற வரைக்கும் பார்த்து அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிட்டு பேச்சு கொடுத்துட்டு அப்படி இருக்கிறார். அவர்கள் கொஞ்சம் தூரம் போன பிறகும் அவர் அங்கே அவங்க கூட நடந்து போய் கொண்டு இருக்கிறார். அப்பொழுது கர்த்தருக்கு அடுத்தது ஒரு எண்ணம், இல்லாவிட்டால் கர்த்தர் இன்னொரு விஷயத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கேதான் நாம் கவனிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம் பெரிய ஜாதி ஆவதனாலே, பலத்த ஜாதி ஆவதனாலே, அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலே அவனுக்கு செய்ய போகிறதை மறைப்பேனோ என்று சொல்லி அடுத்த கட்டமாக தான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது கர்த்தரை நாம் எவ்வளவு தூரம் ஹானர் பண்றோமோ, எவ்வளவு தூரம் கனம் பண்ணுகிறோமோ, அந்த அளவுக்கு அவர் தம்முடைய திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்போ ஆபிரகாம் ஆரம்பத்திலே செஞ்சதை நல்லா செஞ்சிட்டார், நல்லா உபசரிச்சிட்டார். அவருடைய வயசுக்கு சிறந்த ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். ஆனால் அதோடு அவர் திருப்திப்படவில்லை. இன்னும் அடுத்த கட்டமா அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா வழிவிட்டு அனுப்பி அவங்க போகும்போது கொஞ்சம் கூட நடந்து அப்படி போகும்போது பாருங்க, யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒருவேளை மறந்திருப்பாரோ? மறக்கிற தேவன் அல்லவே. வழி வீட்டில் இருக்கும்போது சொல்ல மறந்துட்டேன், சரி இங்கே இவ்வளோ தூரம் நீ வந்துட்ட உங்ககிட்ட சொல்றேன், அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் எவ்வளவு தூரம் அவரோடு கூட க்ளோஸ் ஆகிறாரோ அதை பார்த்து ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அந்த வழி விட்டு அனுப்புகிறதுக்கு வருகிற அந்த டைம்ல அந்த நேரத்தில் அடுத்த ஒரு காரியத்தை டிஸ்க்ளோஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரணம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது அவன் பெரிய பலத்த ஜாதியாக போகிறான், அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆபிரகாமை கர்த்தர் பார்க்கும்போது ஒருவேளை எல்லாரும் ஆபிரகாமை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்கள்? ஆபிரகாமை ஒரு செல்வச்சீமான், இன்னும் நல்ல வசதி படைத்தவன், அவருக்கு இருக்கிற மனைவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர்கள் நினைப்பார்கள். அவருக்கு பிள்ளை இல்லை, இந்த விதத்தில் அவங்க பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா, ஆபிரகாம் ஒரு பெரிய பலத்த ஜாதியாக மாறப்போகிறான். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அது மாத்திரமல்லாதபடிக்கு பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் இவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆமென். அப்ப நம்மை கர்த்தர் பார்க்கும்போது நம்ம மேல ஆண்டவருடைய திட்டம் இருக்குமானால், யார் மேல தேவனுடைய திட்டம் இருக்கிறதோ அவர்களை தேவன் பார்க்கும்போது அன்றைக்கு அவர்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையின்படி மனுஷர் பார்க்கிற விதத்தில் அவர் பார்க்கிறதில்லை. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நம் மீது வைத்திருக்கிறாரோ, எதிர்காலத்திலே நம்முடைய சந்ததியிலிருந்து எப்படிப்பட்டவர்கள் தோன்ற போகிறார்களோ, நம்மை கொண்டு இந்த பூமியில என்னென்ன காரியங்களை செய்ய போகிறாரோ அந்த ஒரு கண்ணோட்டத்திலே தேவன் நம்மை பார்க்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். அப்ப அது ஆண்டவருடைய அந்த ஸ்பெஷல் வியூ, ஆண்டவருடைய அந்த ஸ்பெஷல் பார்வை. இப்படி எல்லாராலும் பார்த்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, யாருக்கும் எதிர்காலம் தெரியாது, என்ன நடக்க போகிறது என்பது தெரியாது. ஆனால் தேவன், அவர் ஆதி முதலே அவருக்கு தன்னுடைய கிரியைகள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஆதி முதல் அவருக்கு என்ன நடக்க போகிறது, அந்த வரைக்கும் நடக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். பாருங்கள், ஆண்டவருடைய வருகை, நியாய தீர்ப்பு, உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும் வரைக்கும் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவ்வளவு தூரம் எல்லாமே பிளான்டு, எல்லாமே அவருக்கு தெரியும், என்னென்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். அப்ப இதை அவர் அறிந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனாக அவரை பார்க்கிறார் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு பாருங்கள், 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவருக்குள்ளே அவர் பேசுகிற அந்த 17ஆம் வசனத்திலிருந்து அவர் பேசுகிற காரியங்கள் தனக்குள்ளே அவர் பேசிக்கொள்ளுகிற வார்த்தை. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆண்டவர் வேற யார்ட்டையும் சொல்லல, அவருக்குள்ள அவர் தனக்கே பேசி கொள்ளுகிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஹல்லேலூயா. பாருங்கள், அதாவது ஆபிரகாமை ஆண்டவர் எவ்வளவு ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக பார்க்கிறார் என்பதையும் அடுத்தது நம்ம கவனிக்க முடிகிறது. ஆபிரகாம் ஒரு சாதாரண நபர் தான், அவரை பொறுத்தவரையில நம்ம எல்லாம் ஒரு சாதாரண ஆள் தான் அவர் நினைத்து கொண்டிருப்பார். ஆனால் தேவன் எப்படி பார்க்கிறார்னா, நான் செய்ய போறது ஆபிரகாமுக்கு எப்படி மறைக்கிறது,
இவ்வளோ தூரம் நம்ம கூட வர்றான், இவ்வளோ தூரம் நெருங்கி வருகிறான், நம்ம இந்த அடுத்தது செய்ய போறதை இவன்கிட்ட சொல்லணுமே, இவன்கிட்ட சொல்லாம இருக்கக்கூடாது என்று அவருடைய இருதயம். யோசியால நம்ம பார்க்கிறோம் இல்லையா, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், என் இருதயம் எனக்குள் என்ன செய்கிறது, குழம்புகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி அவருக்குள்ளே பேசிக்கிறார். அவருக்குள்ளே அவர் சொல்லிக் கொள்ளுகிறார், எப்படி இவனுக்கு மறைக்க முடியும், எப்படி இவன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும். ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்பா. அதுல நம்ம கவனிக்கும் போது பாருங்க, ஆண்டவருடைய திட்டம் ஒருவர் மேல இருக்குமானால், ஒருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்திருப்பார் என்றால், அவர்களை உலகம் ஒருவேளை அற்பமாய் பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் அவர்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் பார்க்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்பா. அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, அதாவது பாருங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், அவர் அவருடைய ரகசியத்தெல்லாம் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்க மாட்டார், அவருடைய சீக்ரெட் எல்லாம் நம்மள்ட்ட பேசிட்டு இருக்க மாட்டார். ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா. இந்த பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் மேல ராஜாதி ராஜாவாக இருக்கிற தேவன் அவருடைய ரகசியங்களை யாருக்கு வெளிப்படுத்துறாருன்னா, அவருக்கு பயந்தவர்களிடத்திலே. அவருக்கு பயந்தவர்களை அவர் அவ்வளவு தூரம் கனம் பண்ணுகிறார். எவ்வளவு பேருக்கு புரிகிறது? ஒருவேளை அவர்கள் உலகத்துல கனமற்றவர்களா இருக்கலாம், உலகத்துல அவங்க மற்றவங்க பார்க்கும்போது அற்பமா நினைக்கலாம், அவர்களுக்கு விரும்பக்கூடிய தகுதிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவர்களை ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் பார்க்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். அதை நாம் ஆபிரகாமுடைய விஷயத்துல கவனிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இவன் பெரிய பலத்த ஜாதியாக போகிறான், இவனுக்குள்ளதான் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அப்படியானால் நான் செய்ய போகிறது எப்படி நான் இவனுக்கு மறைக்க முடியும்? இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஞான ஸ்நானத்தின் மூலமாய் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிற தேவ பிள்ளைகள், அவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள், அவருடைய பார்வையில கனத்துக்குரியவர்கள். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறோம்? நல்ல உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஆகையினால அந்த ஒரு நிலையில நாம் இருப்போம்னு சொன்னா, ஆபிரகாம் அந்த உடன்படிக்கையின் பாத்திரமாக அவர் இருந்தார், அந்த உடன்படிக்கைக்கு தகுதி உள்ளவராய் இருந்தார். ஆண்டவருக்கும் அவருக்கும் அவ்வளவு உறவு இருக்கு. ஆண்டவர் அவருடைய வீட்டை தேடி போறார், அந்த அளவுக்கு அவர் இருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார், உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். நம்முடைய வீடு அப்படி இருக்கா, நாம் அப்படி இருக்கிறோமான்னு சொல்லி ஒன்னு சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை நாம் சொல்லலாம், நான் உடன்படிக்கை செஞ்சாச்சு, நான் அபிஷேகம் பெற்றாச்சு, ஆனா இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் வந்து போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதா? ஆண்டவர் சந்தோஷமாக வந்து போகக்கூடிய ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா. எத்தனையோ வீடுகள் இருக்கும்போது, எவ்வளவு வசதி படைத்தவர்கள் இருக்கும்போது, எவ்வளவு மேன்மை பெற்றவர்கள் இருக்கும்போது, ஒரு ஆபிரகாமை தேடி இந்த பரலோகத்தின் தேவன், ஆமென் ஸ்தோத்திரம், 2 புருஷர்களோடு தேடி வருவார்னு சொன்னா, முதல்ல அதுவே அவனுக்கு ஒரு பெரிய கனம் தான், அது ஒரு பெரிய ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஹானர் தான் அவனுக்கு, அப்படித்தானே? அதோடு நில்லாதபடிக்கு அடுத்த கட்டமாக அவனுக்கு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம், ஷேர் பண்றதை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஆளா நினைச்சு பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்துல சின்ன வயதா இருக்கும்போது என்ன செய்வோம், சில விஷயங்களை, முக்கியமான காரியங்களை பேசும்போது, இல்லை இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வளர்ந்த பிறகு, வளர்ந்து ஒரு நிலை அவர்கள் அடைந்த பிறகு, குடும்பத்துல பொறுப்புள்ளவர்களாக அவங்க மாறின பிறகு, அவங்க கேட்கணும் இல்லை, நம்மளை கூப்பிட்டு ஷேர் பண்ணுவோம். அப்படிதானே? நான் சொல்ற புரியுதா? ஏன்னா இப்பொழுது பிள்ளைகள் ஒரு கனத்துக்குரிய நிலையை அடைந்திருக்கிறார்கள். சின்ன வயதுல அப்படி அல்ல. சின்ன வயசுல அவர்களுக்கு அந்த பக்குவம் இல்லை, போதுமான நிலையில இல்லை. நம்ம ஒருவேளை சொன்னா கூட அவர்கள் அதை புரிந்து போது, அவர்கள் ஒரு பொறுப்பானவர்களா மாறும்போது நம்ம சொல்லுவோம், இப்படி நான் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், இன்ன விதத்துல செய்யலான்னு யோசிச்சிருக்கிறேன். சில வேளையில சில பெற்றோர் நீ என்ன நினைக்கிறேன்னு கூட அந்த பிள்ளைகளிடத்துல கேட்பார்கள். இதெல்லாம் அவங்களை கனப்படுத்துகிற விஷயம். அப்படிதானே? எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அப்படி கனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைகளை ஒரு கனமா நடத்தணும். அப்படிதானே? நல்ல உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஆகையினாலே தேவ பிள்ளைகள், அப்போ இதே மாதிரிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரா, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். அந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை வைத்து பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஏன் ஆண்டவர் மறைக்காமல் இருக்கிறார் என்றால், அந்த 19ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுது ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார், இல்லாவிட்டால் நிறைவேற்றும்படி ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும், அவன் என்ன செய்வான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கு
பின்வரும் தன் வீட்டாருக்கும் அவன் கட்டளையிடுவான், கர்த்தருடைய வழியை நீங்கள் காத்து நடவுங்கள், நீதியையும் நியாயத்தையும் காத்து நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்ம அறிந்திருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறணும்னு சொன்னா, நீங்க விசுவாசிக்கிறீர்களானால், இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படி நீங்க விசுவாசிப்பது உண்மையானால் கண்டிப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுயநலமாக வாழக்கூடாது. நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிப்போம். ஏனென்றால் என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்னோடு முடிந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த திட்டத்தில் ஒரு பங்கு இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பின் சந்ததிகள், எங்க சந்ததி மூலமா கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். எங்களுடைய ஜெனரேஷன் மூலமா கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி என்னப்படும். ஆமென். ஒரு ஜெனரேஷன் ஆண்டவரை சேவிக்கும். ஒரு ஜெனரேஷன் ஆண்டவரை சேவிச்சதுன்னு சொன்னா அது தலைமுறை தலைமுறையாக யாருடைய சந்ததியா மாறிடுது? கர்த்தருடைய சந்ததியா மாறி விடுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு கரிசனை, ஒரு கவனம் இந்த உலக பிரகாரமா பல நேரங்களில் நமக்கு இருக்கு. ஆனால் அது எல்லாவற்றையும் பார்க்கிறோம், அவர்கள் மேல் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. என் மேல ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதே திட்டம், அதே திட்டத்தினுடைய அந்த அடுத்த நிலையில அதுக்கு கோ பார்ட்னர்ஸ் ஆக, அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறவர்களாக கர்த்தர் யாரை பார்க்கிறார்னா நம்முடைய பிள்ளைகளை தான் பார்க்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஏன் நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்? ஏன் நம்முடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெறணும்? ஏன் நம்முடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெறணும்? ஏன் நம்முடைய பிள்ளைகள் வேறுபட்டு பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொன்னா, என் மேல் வைத்திருக்கிற தேவ திட்டம், அதில் என்னுடைய பிள்ளைகளும் பங்காளிகளாய் இருக்கிறார்கள். அவர்களும் அந்த திட்டத்தை தொடர்ந்து எடுத்து முன் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு காலம் மறந்து போக கூடாது. ஆமென். ஆகையினால கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள், நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, அதாவது சொல்லி கொடுக்கிறது மாத்திரமல்ல, இங்கே சொல்லியிருக்கு கட்டளையிடுவான். அவன் என்ன பண்ணுவானா? கட்டளையிடுவான். கட்டளையிடுவான் என்று சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அதாவது ரிக்வெஸ்ட் பண்றது வேற, கட்டளையிடுறது, ஆர்டர் பண்றது வேற. அப்படிதானே? ஒரு ஆர்டர் போடுறது, கமாண்ட் பண்றது வேற. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, இப்படி செஞ்சிருப்பா, இப்படி செஞ்சிருப்பான்னு கெஞ்சிட்டு இருக்க மாட்டான், கட்டளையிடுவான். இப்படி நடங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுவான். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை அப்படி மாற்றுவாராக. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். இதான்ப்பா வழி, இதான் ஆண்டவருடைய வழி. ஆண்டவர் இப்படிதான் நம்மளை நமக்கு இப்படிதான் கர்த்தர் வழி வச்சிருக்கிறார், நாம இப்படிதான் நடக்கணும். இல்ல அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் சொல்லும் போது, ஐயோ பிள்ளைகள் இப்படி கேட்கிறார்களே, பிள்ளைகள் இப்படி சொல்லுகிறார்களே, நான் என்ன சொல்லுவது? இல்ல, நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற வழி இதுதான், இப்படிதான் நாம நடக்கணும் என்று கட்டளையிடக்கூடிய கிருபை, அபிஷேகத்தை கர்த்தர் பெற்றோருக்கு தருவாராக. எவ்வளவு பேருக்கு புரியுது? நல்ல உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். எப்படியோ நம்ம வாழலாம். ஓ இப்படி கேட்டாங்களே, இப்படி செஞ்சுட்டாங்களே, நான் என்ன பதில் சொல்லுவேன், இதற்கு என்ன செய்வேன், அப்ப நானும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துட்டேன், நானும் அவர்களுக்கு ஏற்ற விதத்துல. இல்ல, அது அல்ல. எனக்கு கர்த்தர் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவனை குறித்து எனக்கு தெரியும். நீ இந்த வழியில நீ நடக்கணும், இந்த வழியில நீ பின் வரணும் அப்படின்னு சொல்லுகிற விஷயத்தை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆனால் பாருங்கள், நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அதை கண்டிப்பா இந்த வழியில தான் வரணும் அப்படின்னு நம்ம கொண்டு வருகிறது நம்மால் முடியாத காரியம். அது நம்ம செய்து கொள்ள முடியாது. ஆனால் சொல்லுகிறத ஒரு ரிக்வெஸ்டா இல்ல, சொல்றத ஒரு கெஞ்சி கூத்தாடிட்டு இல்ல, சொல்றத ஒரு கட்டளையா சொல்லணும். இப்படிதான் செய்யணும், இந்த மாதிரி பண்ணணும், அதுக்கு மேல முடிவெடுக்கிறது அவருடைய காரியம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லாம் நல்ல உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். இதுதான் சரியான வழி. ஏனென்றால் மனுஷன் என்னைக்கு விழுந்து போனானோ, என்னைக்கு அவன் பாவம் செய்தானோ, அதற்கு பிறகு நன்மை தீமை அறியத்தக்கவனாக மனுஷன் மாறிவிட்டான். அப்ப ரெண்டுமே அவனுக்கு தெரிகிறது. இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்த நிலைமையிலன்னு சொன்னா, அந்த நன்மை எதுன்னு மட்டும் ஆரம்பத்துல இருந்த நிலையில நல்லதை மட்டும் தெரிஞ்செடுத்து நல்லதையே செய்யக்கூடியவனா அவன் இருந்திருப்பான். ஆனா மனுஷன் தான் விழுந்து போய் அவனா ஒரு தவறு செய்து அந்த பழத்தை சாப்பிட போய் இப்ப ரெண்டையுமே நன்மை தீமை எது என்று தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையில மனுஷன் மாறிவிட்டான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆகையினால ரெண்டு ஆப்ஷன் அவனுக்கு முன்னாடி இருந்துட்டே இருக்கு. ஆண்டவர் இப்படிதான் அவனை நடத்துகிறார். ரெண்டுக்கும் அவனுக்கு இதை கொடுத்துட்டார். ஆண்டவர் இல்லாட்டி அவனை ஒழுங்கா நடத்தி இருப்பார், ஒழுங்கா நடத்தி மகிமையில கொண்டு போய் சேர்த்திருப்பார். இது அவருடைய பிளானா இருந்துச்சு. ஆனா மனுஷன்
எதை தெரிஞ்செடுத்துட்டான்னா என்னது? நன்மை தீமை அறியத்தக்க நம்மில ஒருவரை போல் ஆனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நன்மை தீமை ரெண்டுமே அவனுக்கு முன்னாடி இருந்துட்டே இருக்கு. இதுவா அதுவா அப்படின்னு சொல்ற அந்த ஆப்ஷன் அவனுக்கு முன்னாடி வைக்கப்படுகிறது. இதற்கு ஆண்டவர் பொறுப்பு அல்ல, மனுஷனே பொறுப்பு. ஆமென். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நன்மை தீமை அறியத்தக்கவனாக அவன் மாறிவிட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, ஆகையினாலே நாம் நம்முடைய பிள்ளைகள் மேல உண்மையான ஒரு அக்கறை, உண்மையான ஒரு பொறுப்புணர்வு இருக்குமானால் அவர்களுக்கு இதுதான் வழி என்பதை கட்டளையிடணும். ஆபிரகாமை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தன் வீட்டார் யாவருக்கும் அல்லேலூயா. அவனுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட ஆட்கள். ஒரு இடத்துல அவர் சோதோம் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு கூட்டிட்டு போறார். 318 ட்ரெயின்டு சர்வன்ட்ஸ் அவருடைய வீட்டில் இருந்தார்கள். கைப்படிந்தவர்கள் என்று தமிழ் வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். 318 பேரை ட்ரெயின் பண்ணி அவர் வச்சிருக்கிறார். அந்த ட்ரெயின் பண்ணி எப்படின்னு சொன்னா, ஒரு எதிர் நாட்டு ராஜாவோடு கூட போய் சில ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணக்கூடிய தகுதி பெற்றவர்களாக அவருடைய வீட்டில் வளர்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆமென். அவங்களுக்கும் அவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்னா, நீதியையும் நியாயத்தையும் நீங்கள் காத்து நடவுங்கள் என்று அவர்களுக்கும் கட்டளையிட்டான். ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய வீட்டில் யார் வேலை செய்தாலும் யாரா இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு ஆசை இருக்கணும். யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. என்னுடைய வீட்டில் வேலை பார்க்கிறவர்கள், என்னுடைய வீட்டில் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவர்கள் தேவனுடைய திட்டத்தில் அவங்களும் பங்குதாரராக இருக்கணும். அவர்களும் ஆண்டவருடைய திட்டத்தில் பங்கு பெறணும். எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் அவர்களும் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்கிற ஆசை நமக்கு கற்றுத் தருவாராக. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு வேலை ஸ்தலத்துல கொஞ்சம் பேரை வேலைக்கு வச்சு நடத்துறீங்களா? எப்பவுமே நம்ம தேவ பிள்ளைகள் கிறிஸ்டியனால் தான் வரணும் இப்படியெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. எல்லாரையும் நம்ம எடுக்கிறோம், எல்லாரும் வர்றாங்க. ஆனா யார் நம்முடைய வேலை ஸ்தலத்துல வந்தாலும் அவர்கள் இந்த திட்டத்திலே பங்கு பெறுகிறவர்களாக மாறுவார்களாக. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். வரட்டும், யாரும் நம்முடைய இதுல வரட்டும். நம்ம எப்பவுமே ஒரு ரெஸ்ட்ரிக்டடா அப்படியெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு வாஞ்சை, இந்த எல்லைக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் கர்த்தரை அறிகிறவர்களாக மாற வேண்டும். அவர்கள் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய திட்டத்துல பங்கு பெறுகிறவர்களாக மாறணும். அந்த ஒரு உத்வேகம் நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் ஆபிரகாமை பயன்படுத்தினது போல நம்மையும் பயன்படுத்துவார். ஆபிரகாம்கிட்ட சில ரகசியங்களை வெளிப்படுத்தினது மாதிரி நம்மை தேடி சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அவற்றை எவ்வளவு தூரம் நெருக்கமா நம்ம சேருகிறோமோ, எவ்வளவு தூரம் நெருக்கமாக. ஆபிரகாம் பாருங்கள், அவங்க கிளம்பியாச்சு. கிளம்பினோடனே சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு இருந்திருக்கலாம். கொஞ்சம் தூரம் வரைக்கும் எவ்வளவு தூரம் அவருடைய பார்வையில தென்படுகிறதோ, எவ்வளவு தூரம் போக முடியுமோ நம்மளும் கூட போகலான்னு சொல்லி போற நேரத்துல தான் கர்த்தர் ஒரு முக்கியமான பிளானையை வெளிப்படுத்துகிறார். ஆமே. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு நேசம், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் தானே. ஆமே. வெறும் ஒரு பயம் மாத்திரம் இருந்துச்சுன்னா, ஐயோ வீட்டுக்கு வந்தார், நம்ம செஞ்சிட்டோம், முடிஞ்சது, நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு வீட்டில் இருந்திருப்பார். ஆனா பயம் மாத்திரமல்ல, அவர் மேல அன்பு இருந்தது. அவரை நேசித்தார், கர்த்தரை நேசித்தார். அதனாலதான் அவர் கூட அவர் போகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ 20ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இதை அவருக்குள்ளே சொல்லிவிட்டு பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஆண்டவர் செய்ய போகிறதை மறைப்பேனோன்னு சொன்னார் இல்லையா? இப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், சோதோம் கொமோராவினுடைய கூக்குரல் எப்படி இருக்கு? மிகவும் பெரிதாய் இருக்கிறது. அந்த கூக்குரலின்படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ, அங்கிருந்து ரொம்ப சத்தம் வந்துட்டே இருக்கு. பாவத்தினால உண்டாகிற பாதிப்புகள், கூக்குரல்கள், இவைகளெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. அநேகர் அபியூஸ் பண்ணப்படுறாங்க, அநேகர் தவறாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அங்கிருந்து ஒரு சவுண்ட் எனக்கு நேரா வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அதன்படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ என்று நான் போய் பார்ப்பேன். இவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நான் சோதோம் குமாராவை அழிக்க போறேனோ, அக்கினியும் கந்தகத்தையும் இறக்க போறேனோ ஒண்ணுமே என்ன செய்யல, சொல்லல. இவ்வளவுதான் சொன்னார். இவ்வளவு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஓ, ஆண்டவர் பார்க்க போறாருன்னா இதுதான் நடக்கும், இன்னதுதான் செய்வார் என்கிறது அவருக்கு புரிந்து விட்டது. அல்லேலூயா.
அதாவது ஆண்டவரோடு நெருங்கின பழக்கம் இருக்கிறவர்களுக்கு சில விஷயங்களை, அதாவது ரொம்ப தெளிவுபடுத்தி இன்னதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ விளக்கமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தையை சொல்லும் போதே அவங்க கேட்ச் பண்ணிடுவாங்க. அதில் என்ன சொல்ல வரா, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவர் என்ன பண்ண போறார், அதை உடனடியாக புரிந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நபராக ஆபிரகாம் இருந்தார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய இருதயத்தை, ஆண்டவருடைய மனசுல என்ன இருக்கு, அவருடைய மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு பார்க்குறாருன்னு சும்மா ஏதோ பார்த்துட்டு இப்படி பண்ணாதீங்கப்பான்னு சொல்றதுக்கு அவர் வருவார். அவருக்கு தெரியும் அப்படி சொல்றதுக்காக அவர் வரல. இவர் இறங்கிட்டார்னா பயங்கரமா ஏதோ ஒரு கெடுதி என்ன செய்ய போகுது, அங்க நடக்க போகிறது, பெரிய பாதிப்பு உண்டாக போகிறது, பெரிய நியாய தீர்ப்பு உண்டாக போகிறது. இப்போ இவ்வளவு தூரம் வழி விட்டு அனுப்பியாச்சு, இவ்வளவு தூரம் ஆண்டவர் கூட வந்தாச்சு. ஆனா ஆபிரகாமுக்கு இன்னும் மனசு இல்லை, ஆண்டவரை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. வசனம் சொல்லுகிறது, அதனுடைய 22ஆம் வசனத்திலே, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஏன் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல மணிக்கணக்கா நம்ம நிற்கிறோம்? ஏன் ஆண்டவருடைய சமூகத்துல 12 மணி நேரம் ஜெபங்கள் இப்படியெல்லாம் நிற்கிறோம்னா, கர்த்தர் தேசத்தை பாதுகாப்பதற்காக, தேசத்துல ஆண்டவர் ஒரு இரக்கத்தை கட்டளையிடுவதற்காக. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருந்தான்? நின்று கொண்டிருந்தான். கிளம்பியிருக்கலாம். ஆண்டவரை சரி நீங்க கிளம்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவரும் இல்லை எனக்கு சோதோம்ல அவசரமா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியிருப்பார். ஆனால் ஆபிரகாமோ விடவில்லை, பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஏன்னா ஆண்டவருடைய திட்டத்தில் அவர் வாய் திறந்து சொன்ன அந்த வார்த்தையில அவருக்கு புரிஞ்சிருச்சு, சோதோம்ல ஏதோ ஒரு பெரிய இது நடக்க போகிறது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். வேற யாரோ சொல்லியிருந்தா, ஒருவேளை லோத்து சொல்றாரு, லோத்துடைய ஃபேமிலியை சேர்ந்த யாரோ ஒருத்தர் நான் சோதோம் குமராவுக்கு போறேன்னா ஆபிரகாம் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சோதோம் குமராவை போய் விசிட் பண்ண போறேன்னா அவருக்கு தெரியும் இந்த பரிசுத்தம் நிறைந்த தேவன், இந்த மகத்துவமும் பயங்கரமான தேவன் இந்த அசுத்தமான இடத்துக்கு போனார்னா கண்டிப்பா சும்மா விட மாட்டார். அவர் தீமையை காண மாட்டாத சுத்த கண்ணர். அவர் அங்க போனா சும்மா இருக்க அவரால் முடியாது. கண்டிப்பா அவர் ஏதோ ஒண்ணு செஞ்சிருவார். அவருக்கு தெரியும் பாபேல் கோபுரத்தில் அவர் இறங்கின போது என்ன நடந்தது, இதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நோவாவுடைய காலத்துல இறங்கி என்னதை செய்தார், இதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். அந்த கதவை அடைச்சு போட்டு நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் அந்த மிருக ஜீவன்களும் இருக்கிற அந்த பேழையினுடைய கதவை அடைச்சிட்டு ஒட்டுமொத்த பூமியும் காலி பண்ணிட்டார் இல்லையா, இதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள், நம்ம வேதத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களை நம்ம கேள்விப்பட நமக்கு தேவனுடைய இருதயம் தெரியப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய இருதயத்தை we have to understand. நம்ம தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? For better prayer experience, இன்னும் சிறந்த ஒரு ஜெப அனுபவத்திற்கு தேவனுடைய இருதயத்தை தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னும் சிறந்த ஒரு அனுபவத்தில் ஜெபிக்க, இன்னும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேரணும்னு சொன்னா, உங்களுக்கு ஏதோ இந்த உங்களுடைய வியூலையே இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் தேவன் இதை எப்படி பார்க்கிறார், அவருடைய மனம் இதை பார்க்கும்போது அவருடைய மனம் எப்படி துடிக்கும், அவர் எவ்விதமா யோசிப்பார் என்பதை புரிந்து கொண்டால் உங்களுடைய ஜெபம் மாறிவிடும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆபிரகாம் இதுவரைக்கும் இப்படி ஒரு ஜெபத்தை அவர் பண்ணது மாதிரி நம்ம மற்ற இடங்களில் பார்க்க முடியவில்லை. அவர் இந்த தெரிஞ்ச உடனே பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அவருக்கு ஒரு பயமாவும் இருக்கு, ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, என்ன போறேன்னு சொல்றார், நம்ம எப்படி குறுக்கிடுறது, போகாதீங்கலாம் சொல்ற அளவுக்கு தைரியம் அவருக்கு இல்லை. அதான் அமைதியா நின்று கொண்டு இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது பாருங்கள், 23ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ, துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ. எப்படி சொல்றாரு பாருங்க, சமீபமாய் சேர்ந்து. அதை சொல்லும் போதும் பக்கத்துல போய், இன்னும் பக்கத்துல போய், சிலர்கிட்ட நம்ம பேசும்போது பக்கத்துல நெருங்கி போய் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஆபிரகாம் என்ன பண்றார், சமீபமாய் சேர்ந்து. தூரத்துல இருந்து ஆண்டவரே துன்மார்க்கனோட நீதிமானை அழிச்சிருவீங்களா அப்படி கேட்கல, பக்கத்துல போய் ஆண்டவரே துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ. எவ்வளவு ஞானம் பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழகிறவர்களுக்கு தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஞானத்துக்கு நீங்க காலேஜுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஞானத்தை பெறுவதற்காக, தேவ ஞானத்தை பெறுவதற்காக உலகத்தில் உள்ள பள்ளிக்கூடத்திலேயோ காலேஜிலோ அல்ல, அங்க உலக ஞானம் தான் கிடைக்கும். தேவ ஞானத்தை பெறணும்னா கர்த்தருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு பயப்படணும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம்.
அவற்றை நெருங்கி சேருகிறவர்கள், அவருடைய இருதயத்தை அறிய தொடங்குகிறவர்கள், அவங்களுக்கு தானா ஞானம் வெளிப்படும். அவர் கேட்கிறார், ஆண்டவரே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்களேன், என்ன சொல்லி ஆரம்பிக்கிறது, எப்படி இது பண்ணலாம். ஒரு வார்த்தை கரெக்டா அவருக்கு கிடைக்குது, துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ, துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ. அப்படி அவர் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்றார். அடுத்த கட்டமா நம்ம பார்க்கும்போது, இது ஒவ்வொன்றா நான் சொல்லி கொண்டிருக்கிறது என்னுடைய விஷயம் அல்ல, ஆனால் அதில் பார்க்கிறோம் 50 நீதிமான்கள் இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், அழிப்பதில்லை. இப்படி அவர் சொல்றார், பரிந்து பேசுகிறதை நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். அப்ப இது முதலாவது பகுதி. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நாம் இந்த தேவனுடைய திட்டத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய வாழ்விலே நன்மை செய்கிறது என்கிற விஷயத்திலே ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாம் ஆண்டவர் இந்த திட்டத்தில் பங்கு பெற செய்கிறார், நம்மை கொண்டு சில விஷயங்கள்லாம் செய்கிறார்னா, பல நேரங்களில் நமக்கு ஒரு எண்ணம் வரும், நம்ம ஏதோ பெரிய பரிசுத்தவான்கள், நம்ம ரொம்ப நீதியானவர்கள், மற்றவங்களை காட்டிலும் நம்ம கெட்டிக்காரங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது அப்படியெல்லாம் கிடையாது என்று ஒரு 2 வசனங்களை நான் உங்களுக்கு காட்டும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஆராதனை வேளையில் நாம் சிந்தித்த அந்த வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 36:21. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புற ஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே இறங்குகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே நாம் கவனிக்கும் போது, ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே இறங்குகிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவ்வளோ பெரிய திட்டம் எல்லாம் வச்சு ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருடைய சந்ததியை தெரிந்து கொண்டு ஒரு பெரிய ஆட்களாக அவங்கள மாற்றின பிறகும் அவர்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாக நடக்கவில்லை. பல நேரங்களில் நம்முடைய லைஃப்பை நம்ம யோசிச்சு பார்த்தா, நம்மை அவர் தெரிந்து கொண்டார் என்பது உண்மை, அவர் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் என்பது உண்மை, அவர் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எந்த தகுதியும் இல்லை, ஆனால் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் அதற்கு தகுதி உள்ள நிலையில நம்ம எப்பவும் காணப்படுறோமானா இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். அப்படி நம்ம நினைத்து ஏதோ என்னுடைய நீதியினாலதான், என்னுடைய பரிசுத்தத்தினாலதான் நான் ஒருவேளை நல்ல ஜெபம் பண்றோம் போல இருக்கு, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பல நேரங்களில் அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகிற விதத்திலே, அவருடைய நாமத்துக்கு களங்கம் ஏற்படுத்துகிற விதத்திலே நம்முடைய வாழ்வில சில குறைபாடுகள், பின்மாற்றங்கள், வேதனைக்குரிய காரியங்கள் வந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவருடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே, அவருடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே. ஹல்லேலூயா. எந்த நாமத்தை நாம பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறோமோ, எந்த நாமத்துக்கு ஒரு டிஃபமேஷன் நம்ம ஏற்படுத்துகிறோமோ, எந்த நாமம் அது ஆமென் ஸ்தோத்திரம் அது தூஷிக்கப்படுகிறதுக்கு ஒரு காரணமாக சில நேரங்களில் நாம் நடந்து கொள்ளுகிறோமோ, அதே நாமத்தின் நிமித்தம் அவர் நமக்கு இறங்குகிறார். அவருக்கு ஏன்னா அவருடைய நாமத்தை எல்லா ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் பார்க்கலாம், அவருடைய வார்த்தையை அவர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாமமும் உயர்ந்ததாக இருக்கிறது. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அவருடைய நாமம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இதை நீங்க புரிந்து கொள்றதுக்காக சொல்லணும்னா பாருங்க, சில பிராண்ட் இருக்கு, சில பிராண்ட் கிரியேட் பண்றாங்க. இப்போ பல விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பிராண்ட் கிரியேட் பண்ற விஷயத்துல பார்க்கும்போது ஒரு பிராண்ட் பொருள்னா நம்ம அதை வந்து ரொம்ப விசேஷமா நம்ம நினைக்கிறோம். ஆனா சொல்லுவாங்க, சில ஃபேக்டரிஸ்ல இந்த பொருள் உற்பத்தி செய்கிற இடங்களில் பார்க்கும்போது அதே பிராண்டும் ஒருவேளை சாதாரணமாக நினைக்கக்கூடிய அந்த பிராண்டினுடைய பொருட்களும் ஒரே இடத்துல தான் உற்பத்தி செய்யப்படும், ஒரே இடத்துல தான் உற்பத்தி செய்யப்படும், பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த பிராண்டை சேர்ந்தவங்க they have created a name, அவர்கள் ஒரு பெயரை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. அதுக்குரிய சர்டிஃபிகேஷனை வாங்கியிருப்பாங்க, அவர்கள் நிறைய இடத்தை ரீச் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் அவர்களை நம்ப தகுந்தவர்களாக அவர்கள் மாறி இருப்பார்கள். சில பொருட்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டால், எலக்ட்ரிக்கல் குட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு ஃபேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ஒரே இடத்துல தான் செய்யப்படும், அதில் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ஆனால் இதுக்கு ஒரு பிராண்டை போட்டுருவாங்க, அதுக்கு ஒரு பிராண்ட் நேமை போடும்போது
அதுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை உடையதா இருக்கு. ஆனால் சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பிராண்ட் நேம் கிரியேட் ஆன பிறகு இந்த பெயர் கெட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக, அதை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பார்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த பெயர் சில வேளையில யாராவது ஒருவர் அந்த பெயரை எடுக்கிறக்கா முயற்சி செய்தா, இல்லை அதுக்கு அவங்க இது பண்ணவே மாட்டாங்க. எவ்வளவு செலவு பண்ணி ஆகிலும் அந்த பெயரை கீப் அப் பண்றதுக்காக அவங்க பார்ப்பார்கள். அந்த நேமை அது மேலே வர்றதுக்காக, அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படணுமோ. ஒருவேளை அந்த குவாலிட்டியை கொஞ்சம் குறைத்தா அவங்களுடைய பொருளை எளிதாக விற்கலாம், ஆனால் செய்ய மாட்டாங்க. அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாங்கன்னா, அந்த நேமை என்ன செய்யணும்? கீப் அப் பண்ணணும். எங்களுக்கு ஒரு நேம் கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு நேமை ஏற்படுத்திட்டோம். அப்போ மற்றவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மற்ற பிராண்ட் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு இதை குறித்த கவனம் இருக்காது. எல்லாம் ஒன்னாதான் செஞ்சிருப்பாங்க. போக போக பார்க்கும்போது அவர்கள் வெளியில உள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டியை குறைச்சிருவாங்க. மக்கள் அதிகமாக விரும்புறாங்க, ஆனா மக்கள் அதிகமான விலை கொடுத்து வாங்க விரும்பவில்லை. அதனால நாங்க கொஞ்சம் குவாலிட்டியை குறைச்சிட்டோம், எங்களுடைய பொருட்களை கொஞ்சம் மட்டமான பொருளை போட ஆரம்பிச்சிட்டோம். இப்படி அவர்கள் செய்ய தொடங்கி விடுவார்கள். நம்முடைய சென்னையில உங்களுக்கு சொல்லணும்னா உணவகங்களை சொல்லலாம், அப்படிதானே? நான் விவரித்து சொல்ல வேண்டியதில்லை, அப்படிதானே? எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். ஹோட்டல்ஸ்ல பாருங்க, சில இடத்துல பார்த்தா அந்த இதை அவர்கள் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. சிலர் அப்படி இல்லை, அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன செய்யணுமோ, பழச தூக்கி போடணுமோ, எதை பண்ணணுமோ செஞ்சு அவர்கள் அந்த நேமை கீப் அப் பண்ணோம் அப்படின்னு சொல்றதுல கவனமா இருப்பதில்லை. ஆனால் என்னுடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருடைய நாமத்தை காத்து கொள்றதுல அவர் ரொம்ப பயங்கரமானவர். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். அந்த நேமை மெயின்டைன் பண்றதுல அதான் சொல்லியிருக்கு, பரிசுத்த குலைச்சன் ஆக்கின என்னுடைய நாமத்து நிமித்தம். என்னுடைய பேருக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நான் உன்னை பார்த்து உனக்கு நன்மை செய்யல, உன்னை பார்த்து உன் மூலமா என் திட்டத்தை நிறைவேற்றல, நீ பல நேரங்களில் சரியா இருந்ததில்ல, ஆனா எனக்கு ஒரு பேர் இருக்கிறது, இவர் சொன்னா கரெக்டா செய்வார்னு சொல்லி என் பேரை நான் கீப் அப் பண்றதுக்காக உனக்கு நான் செய்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறேன். எவ்வளவு பேருக்கு புரிகிறது? எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? எனக்கு ஒரு பேர் இருக்கு. இவர் யாருன்னா வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. இப்படியெல்லாம் நான் பேர் வாங்கிட்டேன், எனக்கு ஒரு பிராண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஆகையினால இதை நான் கீப் அப் பண்றதுக்காக உன்னுடைய வாழ்க்கையில உன்னை கொண்டு என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறேன். எவ்வளவு பேருக்கு புரிகிறது? ஆமே, நல்ல உற்சாகமா. சரி, அடுத்தது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். உபாகம புஸ்தகத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவார். உபாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கும்போது, உபாகமம் 9:4 வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே உன் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வார்த்தையிலும் அடுத்த ஒரு வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தை கூட வாசிங்க. உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். உன் நீதி நிமித்தம் அல்ல. ஏன் ஆண்டவர் திட்டங்களை என் மூலமா நிறைவேற்றுகிறார்? நான் ரொம்ப பெரிய பரிசுத்தவான் என்று நினைப்பதற்காக அல்ல. நம்முடைய வாழ்வில கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றாருன்னு சொன்னா, ஒரு திட்டம் வச்சு நடத்துறாருன்னா அது நம்முடைய நீதி நிமித்தமாக அல்ல. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இல்லாவிட்ட எந்த இடத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ, எந்த பகுதியை நமக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ, அவர்களுடைய ஆகாமியத்து நிமித்தமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்து நிமித்தமாய், இன்னும் சொல்லணும்னா அவர் கொடுத்த வார்த்தை நிமித்தமாக நம்முடைய வாழ்வில் அவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்து நிமித்தம் அவங்க மோசம், அவர்கள் சரியில்லை, அவர்கள் சரியில்லாதனால அவங்கள துரத்திட்டு நான் உனக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன், நீ நீதியா இருக்கிறதுனால அந்த தேசத்தை நான் கொடுக்கல. இப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால், கர்த்தர் நம்முடைய வாழ்வில் சில திட்டங்களை நிறைவேற்றார்னா அது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, நான் குவாலிஃபைடு அதனால இல்லை, ஆண்டவர் அவருடைய வார்த்தை நிமித்தமாக
அவருடைய நாமத்து நிமித்தமாக சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஆகையால் இதை நாம் நினைவு கூற வேண்டியது அவசியம். தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும், நான் ஏதோ பெரிய நீதிமான் போல இருக்கு, அதனாலதான் இவ்வளோ பெரிய திட்டத்தெல்லாம் என் வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறார், செய்ய போறார் அப்படின்னு ஒரு நாளும் எண்ணம் கொள்ளாதபடிக்கு மிகுந்த ஒரு மனத்தாழ்மையோடு இதுக்கெல்லாம் நான் எவ்வளவேனும் தகுதி அல்ல, பாத்திரன் அல்ல, அவருடைய நாமத்து நிமித்தம் அவர் கிரியை செய்கிறார், அவருடைய வார்த்தை நிமித்தம் அவர் கிரியை செய்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். சரி, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை கூட நான் உங்களுக்கு நினைப்பூட்டி நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, எபேசியர் 5:25 முதல் 27 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஹல்லேலூயா. சந்தோஷம் தானே? ஆமென். அப்ப இதுதான் நம்முடைய நோக்கமாகவும் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அந்த ஆபிரகாமை குறித்து என்ன பிளான் வச்சிருந்தாருன்னா, ஒரு பெரிய ஒரு நேஷனா மாறணும், அடுத்தது இவனுக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், அப்படி ஆண்டவர் நினைத்திருந்தார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தர் நம்ம எல்லாம் குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டம் என்னன்னு சொன்னா, கரைத்திரை இல்லாத ஒரு சபையாக ஒட்டு மொத்தமா, ஆமீன் ஸ்தோத்திரம், எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஒரு சபையாக, ஆமீன் கர்த்தர் நம்மை ஒரு சபையில வச்சிருக்கிறாரா, இந்த சபையில இன்னும் திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் எனக்கு அநேகம் உண்டு, அவைகளையும் கொண்டு வரும்போது ஒரே மந்தை ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படி ஒரு மந்தையை சேர்த்து ஒரு கரைத்திரை இல்லாத சபையை அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம நிற்க போறது நாம மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த ஒரு சபை, ஒரு சபையாக அவருக்கு முன்னாடி போய் நம்ம நிக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திட்டத்தில் பங்கு பெறுவதற்கு இன்னைக்கு இந்த டோர் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் ஓப்பனா இருக்கு. அன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கும்போது உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஏதோ ஒரு ஆபிரகாமை மாத்திரம் அல்ல, கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் நம் மூலமாக நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்க அவர் சித்தமாக இருக்கிறார். நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். நம் மூலமா நம்முடைய ஊர்களை சந்திக்க அவர் திட்டமாக இருக்கிறார். நம் மூலமாக நம்முடைய பட்டணங்களை சந்திக்க அவர் திட்டமுள்ளவராய் இருக்கிறார். உங்க மூலமா உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அதாவது நாம் இப்ப பாருங்க, ஒரு கூட்டமா கர்த்தரை ஆராதிக்கிறோம், நம்ம ஒரு ஒழுங்குல இருக்கிறோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப நம்மை குறித்து ஒரு மேன்மையா நம்ம நினைத்து கொண்டிராதபடிக்கு ஆண்டவருடைய பிளான் இது இல்லை. ஏதோ நம்ம கரெக்டா இருக்கிறோம், நம்ம ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அல்ல. ஆண்டவருடைய நோக்கம் ஒரு கரைத்திரை இல்லாத சபையை அவருக்கு முன்னாடி நிறுத்தி கொள்ளணும். வெறும் நம்மை மாத்திரம் அல்ல, இன்னும் இதுல திரளான ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இந்த தரிசனம் நமக்கு இருக்கணும். இந்த தரிசனம், இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். எல்லாருமே என்னவா மாறணும்னா, கரைத்திரை இல்லாத ஒரு சபையா மாறணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த எண்ணிக்கையில இருந்தா போதுமானது, இவ்வளவு பேர் போதுமானது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இன்னும் திரளான ஜனங்கள் வரணும். ஆனா வர்றவங்க எல்லாம் என்னவா மாறணும்னா, கரைத்திரை இல்லாத சபையா மாறணும். அவருக்கு முன்னாடி நிறுத்தி கொள்ளப்படுவதற்குரிய சபையா மாறணும். இது நம்முடைய வாஞ்சை, விருப்பம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இதை செய்யறதுக்காக தம்மை தாமே ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்? ஒப்பு கொடுத்தாச்சு. அவர் தன்னுடைய ஜீவனையே இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை பர்ச்சேஸ் பண்றதுக்காக, சபையை விலைக்கிரயமாய் வாங்குகிறதுக்காக தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம சொல்லுவோம், நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்,
நான் இவ்வளோ போட்டிருக்கிறேன், எனக்கு தெரியும், அந்த வேதனை எனக்கு தான் தெரியும். அவர் சொல்லுவார், நான் என் ஜீவனையே கொடுத்துருக்கிறேன், எனக்கு தான் இந்த சபையை குறித்த வேதனை தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சபையை சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன், எவ்வளோ பேருக்கு புரிகிறது? நல்ல உற்சாகமாக சொல்லுங்க பார்ப்போம். இந்த சபை யாருக்கும் சொந்தமானதல்ல. நிறைய இடத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு மினிஸ்ட்ரி அவங்களுடைய பேருக்கு கூட போட்டுருவாங்க, இன்னாருடைய மினிஸ்ட்ரி. அதை நான் இப்போ அதை விமர்சித்து பேச வரல. இந்த மினிஸ்ட்ரிஸ் யாருக்கும் சொந்தமானதல்ல, சபை இயேசுவுக்கு சொந்தம், சபை இயேசுவுக்கு சொந்தம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவர் தான் இந்த சபைக்காக விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி என்ன செஞ்சிருக்கிறார்? சம்பாதித்திருக்கிறார். யாரும் அதற்கு அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அதற்காக தன்னையே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார், தன்னையே கொடுத்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ காரியங்கள் அவங்க செய்யலாம், எவ்வளோ சாதிக்கலாம். ஆனா இதற்கு முழு மகிமையும் பெற்றுக்கொள்ள காரணர் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, கரைத்திரை இல்லாத ஒரு ஸ்பாட்லெஸ் சர்ச்சாக, ஒரு ரிங்கிள் இல்லாத ஒரு சர்ச்சாக, ஒரு சுருக்கு கூட இல்லாம. இந்த திரை என்று சொல்லும்போது பாருங்க, நம்ம அயன் பண்றோம், ஒரு சுருக்கு கூட இல்லாம இருக்கிறதுக்கு அயன் பண்றோம். அது மாதிரி ஒரு சுருக்கு கூட இல்லாத அளவுக்கு ஒரு நீட்டான, ஒரு நேர்த்தியான ஒரு சபையாக நம்மை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சின்ன கரை கூட இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு அசுத்தமான ஒரு கூட்டத்தை சேர்த்து அவருடைய ராஜ்யத்துல கொண்டு போவதற்கல்ல, அவர் விரும்புகிறது ஒரு கரைத்திரை இல்லாத சபை. நம்ம எல்லாரும் சபையா ஆண்டவர் நோக்கி புலம்பணும், ஆண்டவர் நோக்கி கதற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒரு கரைத்திரை இல்லாத சபையா மாறணும். அதற்கு எங்கள்கிட்ட என்னென்னலாம் செய்ய விரும்புறீங்களோ, நீங்க உங்களே அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, உங்களே ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. நாங்க அதுக்கு எந்த விதத்திலும் குறுக்கீடா இருக்க மாட்டோம். முழுவதுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க சப்மிட் பண்ணிட்டா போதும், உங்களை ஒப்பு கொடுத்துட்டா போதும். கர்த்தர் உங்களை சீர்படுத்தி அவருக்கு முன்பாக நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அதற்காக அவர் 2 காரியத்தை கொண்டு வேலை செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 26ஆம் வசனத்திலே, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் என்று நாம பார்க்கிறோம். ஆண்டவர் திருவசனத்தை கொண்டு, வசனத்தை வச்சு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏன் ஒவ்வொரு கூட்டங்களும் நம்ம வசனத்தை எடுத்து பேசுகிறோம்? ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வசனத்தை நம்ம கேட்கிறோம்? இந்த வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஏன் ஞானஸ்நானம் பெறணும்? ஏன் நமக்கு தண்ணீர் முழுக்க அவசியம்? அதன் மூலமாக கர்த்தர் சுத்திகரிக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். வசனத்தின் மூலமா சுத்திகரிக்கிறார். அப்ப வசனத்தின் மூலமா பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரத்திலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே எப்படி இருக்கிறீங்க? சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப உபதேசம் நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை சுத்தப்படுத்துகிறது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். இப்போ ஜீவனுள்ள தேவனுடைய வசனம், வார்த்தை, அது நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு வர்றார். அவருடைய வார்த்தை அப்படியே நம்ம மேல விதைக்கிறார். நமக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது நம்முடைய இருதயங்களை கடந்து செல்லுகிறது. யாருடைய உள்ளங்கள் எல்லாம் திறக்கப்பட்ட இருதயமாக ஒரு லீதியாளுடைய இருதயத்தை போல இருக்குமோ, அந்த உள்ளங்கள்லாம் அந்த வார்த்தை கடந்து சென்று அந்த வசனத்தின் மூலமாய் ஒரு சுத்திகரிப்பு ஒவ்வொருவருக்குள்ள உண்டாயிக்கொண்டே இருக்கும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். அப்படி ஆவியினாலே அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுதல் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன் பரிசுத்த ஆவியில நிரம்பி நம்ம ஆராதிக்கிறோம்? பரிசுத்த ஆவியினாலே ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். 3 விஷயங்கள், என்னென்ன காரியங்கள்னால நம்ம சுத்திகரிக்கிறார்? வசனத்தை கொண்டு, அவருடைய ரத்தத்தை கொண்டு, அவருடைய ஆவியை கொண்டு, பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை கர்த்தர் சுத்திகரிக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அப்ப இந்த ஏதுக்களை அவர் பயன்படுத்தும் போது நம்ம புரிந்து கொள்ளணும், ஒரு வசனம் எனக்கு நேரா வருதுன்னு சொன்னா இது என்னை சுத்திகரிக்கிறதுக்காக வருகிற வசனம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் அவருடைய ஆவியில, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறாரா, கிரியை செய்கிறாரா? ஆவியினாலே என்னை பரிசுத்தமாக்குகிறார், ஆவியினாலே என்னை பரிசுத்தமாக்குகிறார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ நமக்கு ஒரு கிளீனிங்காக ஒரு பொருள் தரப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது, அந்த விஷயத்தை அறிந்தவர்கள், அவங்களுக்கு தெரியும் இது எதுக்குரியது. சிலர் பாருங்க, இந்த கிளீனிங் பொருட்கள் அது என்னன்னு தெரியாம பார்க்குற கலர் நல்லா இருக்கும். அப்போ கலரை பார்த்தோன்னே சிலர் என்ன செஞ்சிடறாங்க, எடுத்து குடிச்சிடுறாங்க, தெரியாம எடுத்து வாயில வச்சிருவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும், அந்த கிளீன் பண்றவங்களுக்கு அவர்களுக்கு தெரியும் இது எதுக்குரியது அப்படின்னு சொல்றது. அவங்களுக்கு அதை குறித்த நல்ல ஒரு ஐடியா இருக்கும். அதே போல தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வு இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, வசனம் வருதுன்னா என்னை சுத்திகரிக்கிறதுக்காக வருகிறது,
திருவசனம் என்னை சுத்திகரிக்கிறதுக்காக வருகிறது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அந்த வசனத்துக்கு நான் இடம் கொடுக்கணும், வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவர் வசனத்தை கொண்டு என்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். வசனத்தை கொண்டு இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி சொல்றாங்க அப்படி நாம நினைக்காதபடிக்கு அந்த வசனத்துக்கு இடம் கொடுத்தால் அது நம்மை சுத்திகரிக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? உலகத்துல பாருங்க, ஒரு எஜுகேஷன் எடுத்துக்கொண்டால், ஒரு கல்வி எடுத்துக்கொண்டால், அந்த கல்வி ஒரு உலக பிரகாரமா சில மனிதர்கள் சேர்ந்து ஒரு கல்விக்குரிய ஒரு சிலபஸை வடிவமைக்கிறாங்க. ஸ்கூல்ஸ்ல இந்தந்த இதுக்கு ஒரு பாடத்திட்டம் என்று அமைத்து கொடுக்கிறார்கள். அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கும் போது அந்தந்த இதுல பார்க்கும்போது அந்த வயதுக்குரிய சில காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். அவங்களுடைய லைஃப்ல சில ஒழுக்கங்கள் வருது. அவங்க கற்றுக் கொடுக்கிற விஷயங்கள் மூலமா சில மாற்றங்கள் உலக பிரகாரமா வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. உலக பிரகாரமான கல்வி இதை செய்யுமானால், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்திகரித்து பரலோகத்துக்குரியவர்களாய் நம்மை மாற்றுவது எத்தனை நிச்சயம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? வசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வசனம் சாதாரணமான விஷயம் அல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த வசனம் நம்முடைய கையில கிடைக்கிறதுக்காக இன்னைக்கெல்லாம் ஏகப்பட்ட பைபிள் நம்முடைய வீட்டுல பல பைபிள்ஸ் இருக்கு. ஆன்லைன் மொபைலை திறந்தா எத்தனையோ பைபிள், இங்கிலீஷ்லாம் எத்தனையோ டிரான்ஸ்லேஷன்ஸ், இப்படியெல்லாம் நமக்கு ஈஸியா எளிதா பைபிள் மாத்திரம் இல்ல, ஸ்டடி பைபிள் என்னென்னலாம் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரியமானவர்களை, இதை சும்மா ஏதோ பார்த்துட்டு கேட்டுட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற கல்ல, இது நம்மை சுத்திகரிக்கணும், இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். அதற்கு ஒரு திறந்த உள்ளத்தோடு எல்லா தேவ பிள்ளைகளும் இடம் கொடுக்கணும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். இது நம்முடைய கையில கிடைப்பதற்காக எவ்வளவு பேர் ஒரு டிரான்ஸ்லேஷன் என்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டால், இந்த டிரான்ஸ்லேட் பண்ணவங்க எல்லாம் எல்லாருமே நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. வெளிநாட்டிலேருந்து வந்து இங்க தமிழ்நாட்டில் தமிழ் பைபிள் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா, இங்க வந்து தமிழை படிச்சு, தமிழ் படிக்கிறது எவ்வளவு சிரமம். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது, அப்படித்தானே? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். சண்டே ஸ்கூல்ல சேர்க்கும்போது என்ன சொல்றோம்? இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் படிக்கணும் தமிழ்நாட்டில். ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். தமிழை வந்து புறக்கணிச்சிடக்கூடாது. தமிழ் லாங்குவேஜ் என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ணிடக்கூடாது. அதை கற்றுக் கொடுக்கணும், அதை படிக்க வைக்கணும். அப்படியே இது பண்ணிடக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. தமிழ் கொஞ்சம் சிரமப்பட்டு படிக்கட்டும். தமிழும் ஒரு முக்கியமான இதுதான். இந்த தமிழை கற்றுக்கொள்வதற்காக வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழை படித்து எப்படி படித்தாங்கன்னு சொன்னால், இந்த சீகன் பால்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் எழுதி கற்றுக்கொண்டார். மண்ணில் எழுதி தமிழை கற்றுக்கொண்டார். அப்படி தமிழை படித்து எத்தனையோ இடங்கள் அவருக்கு போய் படித்த இடத்துலாம் ஒன்றும் அவருக்கு புரியலை. ஆனால் ஒருவர் சில லாங்குவேஜஸ் தெரிந்தவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தது அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்படி தமிழை கற்றுக்கொண்டு அவர் கற்றுக்கொண்ட தமிழில் அவர் என்ன செய்கிறார்னா வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறார். வேதாகமத்தை அவர் தமிழை படித்து தமிழில் என்ன பண்ணியிருக்கிறார்? பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். நமக்கு இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு பெரிய பாடாக இருக்குது. 2 மாசத்துல ஒரு 60 வசனம் பிள்ளைங்க படிக்கணும்னு சொன்னால், நம்ம ஸ்கூல் பாடத்தை படிக்கிறதா இதை படிக்கிறதா அப்படின்னு கேள்வி, அப்படிதானே? எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். ஆனா இந்த வசனத்தை டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக அவங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து எப்படியாவது இவங்களுக்கு வசனம் கிடைக்கணுமே எல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நமக்கு டைம் இல்லை, எவ்வளோ எதை பார்க்கறது, எதை படிக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம அறியணும். இந்த வசனம் நம்மை சுத்திகரிக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அநேகர் இதற்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். ஜான் விக்லிஃபோர்டு நீங்க சரித்திரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்லாம் வந்து அந்த இங்கிலாந்து தேசத்துல நல்ல ஒரு படித்த நபர். அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அதுலலாம் இது பண்றதுக்கு அவருக்கு தகுதி பெற்றவர். ஆனா அப்படிப்பட்ட விக்லிஃப் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வசனத்தின் நிமித்தம் பல இன்னல்களை அவர் சந்தித்தார். அவரை வந்து சாத்தானுடைய ஒரு இதாவே அவங்க ஏஜென்ட்டாவே நினைச்சாங்க. அவர் இங்கிலீஷ் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டார், விக்லிஃப்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லி. அதை ஏற்றுக்கொள்ள அநேகர் முன்வரவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை, அதை பேன் பண்ணாங்க. அதெல்லாம் இது பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு மாதிரி சும்மா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வெளிவரதில்லை. எவ்வளோ அவர் விக்லிஃப் பைபிள்லாம் கையில் எழுதுனது, கையில் எழுதப்பட்ட வேதாகமங்கள். இவ்வளோ தூரம் சிரமப்பட்டாக்கும் வசனங்கள் நம்முடைய கையில் கிடைக்கிறதுக்கா எவ்வளோ பேர் பாடுபட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த வசனம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இன்னைக்கு வைத்திருக்கிற நமக்கு பல நேரங்களுடைய முக்கியத்துவம் தெரியல. கர்த்தர் இந்த திருவசனத்தை கொண்டு என்ன செய்கிறார்னா, நம்மை அப்படியே மாற்றி மாற்றி அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறதுக்கு தகுதி உள்ள ஒரு கூட்டமா, கரை திரை இல்லாத ஒரு சபையாக நம்மை மாற்ற அவர் முற்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கை சரியில்லை, நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களை ஒரு கரை திரை இல்லாத சபையாக மாற்றுவதற்காக
செய்வதற்காக இயேசு தன்னையே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார், தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தால் அவர் உங்களை ஜீவனுள்ள சாட்சிகளாக மாற்றி அவருடைய சந்நிதியிலே நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. இன்னும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறாதவர்கள் ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஞானஸ்நானம் பெறதுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க. அதன் மூலமாய் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். உடன்படிக்கை நம்ம பார்த்தோம். ஞானஸ்நானம் சொல்றது உடன்படிக்கை. ஆண்டவரோடு உடன்படிக்கை செஞ்சுட்டா உங்களை ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா பார்த்தாரோ அது போல உங்களை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா பார்ப்பார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய மேன்மை. இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகையினால் இதெல்லாம் புரிந்து கொண்டு தேவ பிள்ளைகள் வேத வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாமா? சில நிமிடங்கள் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சில நிமிடங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை நாம் நோக்கி பார்த்து ஆமீன் ஒரு கரைத்தரை இல்லாத சபையாக நம்மை மாற்றும்படியாக நமக்காக தம்மே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. கரைத்திரை இல்லா சபையாக கற்புள்ள கன்னிகையை போல, கரைத்திரை இல்லா சபையாக கற்புள்ள கன்னிகையை போல இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம். ஆமென். மணவாட்டியாகிடுவோம். இயேசுவுக்காக ஜீவிப்போமே என்றும் அவர் சித்தம் செய்திடுவோம். நல்ல பரிசுத்த ஆவியிலே நிறைந்து கர்த்தரோடு இடைப்பட்ட வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து தேவனின் ஆலயமே, ஆமென், பரிசுத்த ஆலயமே, ஆமென், மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. ஹல்லேலூயா. தேவனின் ஆலயமே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் பிரசன்னம் நிறைந்தேயிடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் பிரசன்னம் நிறைந்தேயிடுதே. மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாயிடுவோம், மகிமையில் சேர்த்திடுவோம். ஆமென். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயமே, ஆமென், பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, ஆமென், நாமே அவ்வாலயமே. ஹல்லேலூயா. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, ஆமென், மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. Thank you Lord. Hallelujah. ஒரு நிமிடங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை ஒரு விசை கூட கழுவுவாராக, என்னை ஒரு விசை கூட சுத்திகரிப்பாராக. என் மீது ஆண்டவர் பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரை திரை இல்லாத சபையாக
ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆமென். நாம் நம்முடைய குடும்பங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே நம்மோடு கூட பணிபுரிகிறவர்கள், நம்மை சுற்றிலும் வாழுகிற ஜனங்கள், அவர்களை கர்த்தர் அநேகரை குறித்து இந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் பங்குள்ளவர்களா நம்ம எல்லாரும் மாறணும். கரைத்தரை இல்லாத சபையா அவருக்கு முன்னாடி நிற்க கர்த்தருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனை அவர் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனுடைய மேன்மையை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஆமென். கர்த்தருடைய திட்டங்கள் பெரியது. Thank you Lord. Hallelujah. 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 நீங்கள் ஒருவேளை உங்களை சாதாரணமா நினைக்கலாம். ஆனா உங்க மேல ஆண்டவருடைய திட்டம் இருக்குமானார் ஆமென், உங்கள் மூலமா இன்னும் அநேகரை கர்த்தர் தொடும்படியாக சித்தம் வைத்திருப்பார்னா உங்களை கர்த்தர் ஒரு பெரிய நபராக பார்க்கிறார். உங்களை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக பார்க்கிறார். ஆமென். அதோடு கூட நீங்கள் அவரோடு கூட நெருங்கி ஐக்கியம் உடையவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் அநேக விஷயங்களை வெளிப்படுத்த கர்த்தர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இருதயத்தை உங்களுக்கு திறப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த தேவன் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். சந்தாலாவாரி கபாரா திக்கானாமா ஷிபாலா துடபாலா கபௌரியா ரிமானா ஹந்துரி ஷாகா லாபாரியாதரா திட கபாலபா சந்தரா. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தா, பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தா, பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த சபை நடுவில் எதிர்பார்த்து நிற்கிறார். ஆண்டவர் அதற்கெல்லாம் இடம் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் அவசரப்பட்டு போகவில்லை. ஆபிரகாம் நிற்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நிற்க ஆயத்தமானார் ஆமென், கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க ஆயத்தமாய் இருந்தால் ஆண்டவர் தேசத்துக்கு இறங்க ஆயத்தம். ஷிபாலா கபாரா துடபாலா உடரபாலா பஷந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். சில காரியங்கள் மோசமா போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோமா? ஆமென். அதற்காக நீங்க கர்த்தருக்கு முன்னாடி நிற்க ஆயத்தமா? அவர் அமைதியாக நின்று உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களுடைய வாயிலே ஞானமுள்ள வார்த்தைகளை அவர் தருவார். ஷிபாலா துடபாலா பரபா சந்தரா. Praise the Lord. Hallelujah. Ribala kabala shandara udala ba shikala baudiri udan kabara udabala ba shandara. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. Amen. Andure ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. Thank you Lord. Hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. Thank you Jesus. பல நேரங்களில் ஒருவேளை தாராதில் வந்திருக்கிற சிலர், நான் எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறேன்னு நீங்கள் சில சூழ்நிலைகளை பார்த்து நினைக்கலாம். நான் வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சில நேரங்களில் நினைக்கலாம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தின் நபராக பார்க்கிறார். ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய திட்டத்தின் நபராக உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தது உண்மையானால், நீங்க உண்மை ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையானால், ஸ்தோத்திர வேதம் சொல்லுகிறது ஆமென் ஸ்தோத்திரம், அன்றியுமாவுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையானால், ஆண்டவரிடத்தில் அன்பு பாராட்டுகிறது உண்மையானால், உங்களுடைய வாழ்விலே நடைபெறுகிற சகல ஈவன் செய்யும் ஆமென் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக. ஹல்லேலூயா. ரிகா ஷஹா ரிகா துடா உடா ரபா ஷந்தலா திடா பாலா கபௌரியா திமனகதலா பா ஷந்தரா உடா ஷகல பௌரி அங்கரா திக்கந்தனா திமனா ஷிபாலா துடா பரபல பஷ். நான் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறேன். I am in the God's plan. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. ஆமென். இன்னும் எவ்வளவா நீங்க அவர்கிட்ட கிட்டி சேர விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவருடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர்கிட்ட நீங்க கிட்டி சேரணும், அவர்கிட்ட நெருங்கி சேரணும். பக்கத்துல போகும்போது
Amen. Stotram. You will not just hear God's voice, but you will feel God's heart. Praise the Lord. Hallelujah. நீங்க வெறும் ஆண்டவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கிற ஒரு அனுபவத்தில் அல்ல, அவருடைய இருதயத்தை உணரக்கூடிய ஒரு நிலையில நீங்க வந்துருவீங்க. Thank you Jesus. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். அவங்க தான் திறப்பிலே நிற்கிறவர்கள். They will do wonders in the land. Hallelujah. அவர்கள் தேசத்தில் பெரிதான காரியங்களை சாதிப்பார்கள். சோதோம் கொமோராவில் பெரிய ஆக்கினை வருகிற நேரத்தில் ஒரு லோத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுகிறதுக்கு அவருடைய ஜெபம் போதுமானதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. பின்னும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பது விருதாவல்ல, வீணல்ல. ஆமென். ஆண்டவர் சிலரை தப்புவிப்பார், சிலரை காப்பாற்றுவார், சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். நம்ம முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நேரத்தில் சில காலங்கள் கழித்து, சில நாட்கள் கழித்து நமக்கு செய்தி வரும். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னார் ரட்சிக்கப்பட்டாங்க, இன்னார் காப்பாற்றப்பட்டார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அடுத்த அதிகாரங்களை நம்ம படிக்கும் போது கர்த்தர் அந்த சோதோம் குமாராவை எல்லாம் கவிழ்த்து போடுகிற நேரத்தில் ஆபிரகாமை நினைத்தருளி, ஆபிரகாமை நினைத்தருளி அந்த லோத்தையும், ஹல்லேலூயா, அவருடைய குடும்பத்தில் எல்லாரையும் காப்பாற்றணும் தான் அவர் நினைச்சார். எல்லாரும் அதுக்கு தகுதியுள்ளவர்களா இருக்கல. லோத்தும் அவருடைய பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டார்கள். ஏன்னா அந்த ஆபிரகாமை நினைத்தருளி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம நினைக்கணும், நம்ம ரிமெம்பர் பண்ணணும். அவர் காரியத்தை செய்யும் போது நம்ம நினைவுக்கு வரணும். ஹல்லேலூயா. மோசே என்னை விட்டுவிடுன்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த நிலையில நம்ம இருக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். இக்கரபா ஷந்தலா திடபலபஷ். ஹல்லேலூயா. திறப்பிலே நின்றிட, சுவரை அடைத்திட, திறப்பிலே நின்றிட, சுவரை அடைத்திட, பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? தேவன் தேடும் மனிதர் தேசத்தில் இல்லையா? தேசம் அழிகின்றதே, தேசம் அழிகின்றதே. ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து ஆமென். தேவன் தேடும் மனிதர் தேசத்தில் இல்லையா? தேசம் அழிகின்றதே, தேசம் அழிகின்றதே. திறப்பிலே நின்றிட, சுவரை அடைத்திட, திறப்பிலே நின்றிட, சுவரை அடைத்திட, பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா? 50 நீதிமான்கள் வேண்டாம், 40 நீதிமான்கள் வேண்டாம், 30 நீதிமான்கள் வேண்டாம், 20 நீதிமான்கள் வேண்டாம், 10 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிக்க மாட்டேன் என்றார். 10 நீதிமான்கள் இருந்தால் தேச
தேசத்தை அழிக்க மாட்டேன் என்றார். தேசத்தை அழிக்க மாட்டேன் என்றார். ஒரு விசை கூடாமே தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட தீரப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா. பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா. இந்தியாவை எனக்கு தாரும், இல்லை என்றால் ஜீவன் வேண்டாம். தேசத்தை அழிக்காதீரும், கோபம் நீங்கி மனம் மாறிடும் என்று கதறி பரிந்து பேச ஆட்களே இல்லையா. என்று கதறி பரிந்து பேச ஆட்களே இல்லையா. ஆட்களே இல்லையா. ஓ தீரப்பிலே இந்தியாவை எனக்கு தாரும். ஓ ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலின் வாஞ்சை கர்த்தர் சபையில் இந்த நாளில் வைக்க விரும்புகிறார். இந்திய தேசத்தை எனக்கு தாரும் என்று எவ்வளவு பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும். ஓ பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா. பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா. ஒரு வார்த்தை கைகளை உயர்த்தி இந்தியாவை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி எவ்வளவு பேர் ஆண்டவர் நோக்கி பார்த்து கதற போகிறீர்கள்? இந்த இந்திய தேசத்தை எனக்கு தாரோ, இந்தியாவை எனக்கு தாரோ. இந்த இந்திய தேசம் சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். ஓ எங்களுடைய தலைமுறையில் அது சந்திக்கப்படணும் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. அதற்காக கதற பரிந்து பேச ஆமீன் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேருகிற வாய்ப்பெல்லாம் கிடைத்தா இந்த இந்திய தேசத்திற்காக கதறி அழ ஷபாலா துடாபாலா சந்தரா கபௌரியா. சிலருக்கு ஆண்டவர் ஜெப கிருபைகளை தந்திருக்கிறார். நீங்க போய் உங்க காரியத்துக்காகவே கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த தேசத்துக்காக கதறி அழ ஆட்கள் தேவை. ஆபிரகாமுக்கு அவருக்கே குறை இருக்கு, அவருக்கே சில காரியங்கள் கேட்க வேண்டி இருக்கு, ஆனா அதை கேட்கல. இந்த சோதோம் குமாரா ஹல்லேலூயா மோசமான இடம், மோசமான இடம். ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி கொண்டு நின்று கொண்டிருந்தார். இந்தியா மோசம் ஆயிடுச்சு நம்ம சொல்றோம், தலைவர்கள் மோசம் ஆயிட்டாங்க. ஏன் நம்ம கேட்க கூடாது? இந்தியாவை எனக்கு தாரோ, இந்தியாவை எனக்கு தாரோ, இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதலை தாரோ. ஓ ராகபாலா சந்தனா ஹல்லேலூயா. திறப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட திறப்பிலே நின்றிட சுவரை அடைத்திட பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா. பரிந்து பேசி ஜெபித்திட ஆட்களே இல்லையா. ஹல்லேலூயா. Thank you Jesus. பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே,
நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாள் எங்களோடு இடைப்படுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அந்த திட்டத்திலே எங்களையும் நீர் ஒரு பங்குள்ளவர்களாக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மாபெரும் திட்டத்திலே எங்களை நீர் இணைத்து வைத்திருக்கிறது நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எளியவர்களாகிய எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களிடத்தில் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள நீர் ஆசை உள்ளவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அதை அறிய வேண்டும் சொல்லுகிற வாஞ்சை எங்களுக்கு தாரும். ஆபிரகாமை போல இன்னும் இடத்துல கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தாரும். தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுமா ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரைதிரை இல்லாத ஒரு சபையாக நாங்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டுமே. அதற்காக உண்மையை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீரே, உண்மையை அர்ப்பணித்து செயல்படுகிறீரே. நாங்கள் அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த உணர்வை புரிந்து கொண்டு எவ்வளவு தூரம் நீர் பாடுபட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு உம்மோடு இணைந்து நிற்கிற ஒரு கூட்டமாக இருக்க கர்த்தர் சபைக்கு கிருபை தாரும். தேவனுடைய இருதயத்தை புரிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். அந்த பாரத்தை தந்துவிடும். ஆமீன். ஹல்லேலூயா. தேசத்திற்காக ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தாரும். இந்திய தேசத்தை கர்த்தர் காப்பாற்றும் ஆண்டவரே. இந்திய தேசத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேசம் ரட்சிக்கப்படுவது எங்களுடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. எங்களை அல்லவா நீர் நம்பி இருக்கிறீர் ஆண்டவரை. பரிந்து பேசுவதற்காக எங்களை அல்லவா நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் அதை செவனே செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். குறைவுகளை கர்த்தர் தயவாய் நீக்கிவிடும் ஆண்டவர். இந்த தேசம் இயேசுவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். நாங்கள் எல்லாரும் ஒருமித்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யணும். தேசங்களுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய வல்லமை நிறைந்த கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்துள்ள பந்தி ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.